நம்முடைய வேலூர் மாவட்டத்தில் தளபதி விஜய் அவர்கள் மிக மிக சிறப்பான அரசியல் ஸ்பீச்சை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதில் ஒரு குட்டி கதை ஒன்று சொன்னார். ஒரு மிகப்பெரிய ஊரில் 4 வழிச்சாலையில் ஒரு காளமாடு அங்கே நின்று இருக்குது. முரட்டுத்தனமான காளமாடு. அதை வந்து அடக்கவே முடியல. ஏன்னா அந்த அடக்கிற ஆளுங்க வந்து வெளியூர் போயிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க கூட இருந்தவங்க அங்கே இருந்திருக்காங்க. அவங்க அந்த காளமாடை நாங்கள் அடப்போம் அப்படின்ட்டு அவங்க அந்த காளமாடை அடக்கிறதுக்காக வந்தாங்க. ஆனால் அந்த காளையை அடக்க முடியல. ஆனால் அது முரட்டுத்தனமான ஜல்லிக்கட்டு காளை இல்லையா, அதனால் அது வந்து யாராட்டும் அடக்க முடியல. அவங்கள அடித்து தூக்கி போட்டுச்சு அந்த காளமாடு. அந்த கூட்டத்தை விலக்கிட்டு அங்கே ஒரு சின்ன பையன் ஒருத்தன், நான் வந்து அந்த காளமாட்டை இது பண்ணுறேன் அப்படின்னோடனே அங்கே இருந்தவங்க, எங்களாலே முடியல, நாங்கள் வந்து ஜல்லிக்கட்டு காளையெல்லாம் பயிற்சி பண்ணி நாங்கள் இது பண்ணோம், அதனால் உன்னால் என்ன முடியும், நீ சின்ன பையன் இல்லை அப்படின்ட்டு சொன்னோடனே அந்த சின்ன பையன் என்னால் முடியும் அப்படின்ட்டு பாக்கெட்டுக்குள்ள கை வச்சுக்கின்னு அப்படியே ஸ்டைலாக கெத்தா அப்படி நடந்து வந்து அந்த காலை முன்னாடி இப்படி நிற்கிறோம். நின்ற உடனே அந்த காலை வந்து சிலிப்பிக்கணும் அப்படியே அதை குத்தத்துக்கு ட்ரை பண்ணுற மாதிரி ஒடியாரும்போது அந்த பையன் என்ன பண்ணுறான், அந்த புல்லுக்கட்டை எடுத்து இப்படி காமிச்சு அந்த மாட்டுக்கிட்ட கொடுத்து சாப்பிட வச்சு அப்படியே அதை தடவி ஊற்றுன்னு அப்படியே இங்கே வந்தோடனே சுற்றி இருந்தவங்கலாம் தலை குஞ்சு பார்க்குறாங்க. என்னடா நம்மளால் முடியுது, ஒரு சின்ன பையன் செஞ்சுட்டானே அப்படின்ட்டு பார்க்கும்போது ஒரு பெரியவர் அந்த சின்ன பையனை ஒரு கேள்வி கேட்குறாரு. என்னன்னு, எல்லாராலும் முடியல, உன்னால் மட்டும் எப்படி முடியுது? இல்லையா, சுற்றி இருந்தவங்கலாம் அது கோவத்தில் இருக்குது, அது ஜல்லிக்கட்டு காலை அப்படின்னு தான் பார்த்தாங்க. ஆனால் என்னுடைய பார்வை வந்து அப்படி இல்லை, அது வந்து பசியில் இருக்கிற மாதிரி இருக்குது. அது என்ன தேவை, அந்த தேவையை தானே நம்ம பூர்த்தி பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம அதை அடக்க ட்ரை பண்ணால் முடியாது இல்லையா, அதனால தான் அது பசியில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும், அதனால் அந்த சாப்பாடு வந்து கொடுத்தேன் அப்படின்ட்டு அந்த பையன் சொன்னோடனே, ஓகேப்பா, அது நீ கரெக்டாக தான் பண்ணுற, உன்னால் என்ன வேணால் பண்ண முடியும் அப்படின்ட்டு அந்த தடவை ஊற்றி. இதுதான் கதை, தளபதி விஜய் அவர்கள் சொன்னது. அந்த கதையில் வர்றது அந்த ஜல்லிக்கட்டு காலை நம்மளுடைய அரசியல் களம். அந்த பெரியவர் நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்கள். அங்கே 4 பேர் காலை அடக்குவாங்கன்னு சொன்னாங்களா, அதுதான் இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள். சுருக்கமாக சொன்னால் நம்ம திராவிட மாடல் அரசு, அந்த அமைச்சர்கள். அந்த சின்ன பையன் யார், தளபதி விஜய் அவர்கள். டிவிக்கு தொண்டர்கள், பெண் போராளிகள், மக்கள் சக்தி, இதெல்லாம் சேர்ந்தது தான் அந்த சின்ன பையன். இதுதான் அதோட கதை சுருக்கம். களம், அரசியல் களம். ஏன் முரட்டுத்தனமானது தளபதி சொன்னதுன்னா, நம்ம நாட்டில் காலங்காலமாக அரசியல் பார்த்துருப்போம் இல்லைங்களா. உங்கள் காலத்தில் காமராஜரை பார்த்துருப்பீங்க, சில பேர் எம்ஜிஆரை பார்த்துருப்பீங்க, அப்புறம் ஜெயலலிதா அம்மையார், கலைஞர் ஐயா, இவங்களெல்லாம் பார்த்து வளர்ந்துருப்போம். நான் என்னுடைய காலத்தில் நான் பார்த்த தலைவர்கள் வந்து ஸ்டாலின் ஐயா அவர்கள், இப்போது தளபதி விஜய் அவர்கள். காலம் தந்த ஒரு பரிசு நம்முடைய தளபதி விஜய் அவர்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இங்கே